Hey all, welcome back to my channel. இன்னைக்கு ஒரு ஹெல்தியான ரெசிபி தான் பார்க்க போறோம். இது ஒரு டயட் ரெசிபி. புரோட்டீன் wrap அப்படினு சொல்லலாம். एक्चुअली இது வெஜ்ல தான் செஞ்சிருக்கேன். யூசுவலா பன்னீர், சிக்கன் இந்த மாதிரி செஞ்சு இன்னைக்கு வந்து வெள்ளை மூக்கர்ல சன்னா வச்சு தான் செஞ்சிருக்கேன். சோ எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாமா? சோ ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி பொடியா நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி யூசுவலா நம்ம பண்ற எல்லாமே ஆட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு வெஜிடபிள்ஸ்ல துருவன கேரட்டும் கேப்சிகமும் எடுத்துர்க்கேன். நீங்க பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க ஆட் பண்ணிக்கலாம். கூட கொஞ்சமா ஸ்பைசஸ்க்கு மஞ்சள், மிளகாய் தூள், கரம் மசாலா ஆட் பண்ணிருக்கேன். எல்லாம் போட்டு நல்லா வதங்கட்டும். ஸோ இதுக்கப்புறமேட்டு வந்து நான் ஓவர் நைட் வந்து வெள்ளை மூக்கர்லேயே ஊற வச்சு அதுக்கப்புறம் ஒரு 3 விசில் வச்சு அதுக்கப்புறம் அந்த தண்ணி வடிகட்டி இதில் ஆட் பண்ணிவிட்டேன். உருளைக்கிழங்குமே நான் வந்துட்டு வேக வச்சு தோல் உரிச்சு அதையுமே இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம், மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஏற்ற டேஸ்ட்டுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து வெள்ளை மூக்கரில் வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி செய்கிறேன். ஸோ எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே குக் ஆகிருக்கிறதுனால தண்ணிலாம் நம்ம ஊற்ற வேண்டாம். எல்லாம் நல்லா ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆனாலே போதும். ஸோ இப்போ டேஸ்ட் வந்து நான் சால்ட்டு செக் பண்ணிட்டு டேஸ்ட்டு கொஞ்சம் வந்து சால்ட்டு கம்மியாக இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதையே நீங்கள் பேட்டி மாதிரி ரெடி பண்ணி பிரெட் க்ரம்ஸில் போட்டு நீங்கள் வந்து தோசைக்கல்லில் போட்டு கூட எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் க்ரீன் சட்னி யூஸ்வலாக எப்பவுமே ரெடி பண்ணுற மாதிரி தான் கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், தயிர், உப்பு இதெல்லாம் போட்டு க்ரீன் சட்னியும் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். என் ஹஸ்பண்டுக்கு க்ரீன் சட்னி ரொம்ப பிடிக்குன்றதுனால மோஸ்ட்டாக எல்லாத்துலேயுமே நான் ஆட் பண்ணிப்பேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு ஆல்ரெடி நான் பிசைஞ்சு வச்சுருந்தேன். ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊறி இருந்துச்சு. ஒரு சப்பாத்தியாக தரட்டி சைட்லேயே கல் பற்ற வச்சுட்டு நான் ஒரு சப்பாத்தியாக நல்லா சுட்டு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் பரோட்டா மாதிரி கூட போட்டுக்கலாம். இதை நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோக் ஸ்பூன் எல்லாம் கத்தி வச்சு நல்லா நீட்டாக கட் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம கையிலேயே தட்டி பரோட்டா மாதிரி போடலாம். பட் ஆனால் இன்றைக்கி நான் வந்து பெரிய பெரிய சப்பாத்தியாக போட்டு எடுத்துட்டேன். நல்லா மெலிஸாக வந்துடுச்சு. ஸோ ஆக்சுவலி இதுக்கு வந்து எக்கு போடணும், ஆனால் இந்த டைமில் போட வேணாம். நம்ம 2 சைடும் ஈவனாக குக் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு எல்லா சப்பாத்தியுமே லைட்டாக ஆயில் போட்டு 2 சைடும் குக் பண்ணுறேன். ஆக்சுவலி இது ஒரு நல்ல ஆப்ஷன். நீங்கள் டயட்டில் இருக்கீங்க அந்த மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டியாகவும் டேஸ்டியாகவும் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டயட்டில் இருக்கிறதே தெரியாது. ஸோ அப்படி தான் நான் வந்து இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் கொஞ்சம் செய்வேன். இது வந்து ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும் நம்ம மூக்கர்லலாம் சேர்க்கறதுனால, எக்கு எல்லாமே சேர்க்கறதுனால. ஸோ அதுக்கப்புறம் நான் சப்பாத்திலாம் சுட்டு எடுத்துகிட்டு எக்கு 2 வந்து தனியாக எடுத்து அதில் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி தோசைக்கல் ஹீட் பண்ணி தானே வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து நம்ம மறுபடியும் அந்த சப்பாத்தியை வச்சு நம்ம அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக எக்கை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நீங்கள் தனியாக ஒரு எக்காக கூட ஒரு சப்பாத்திக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் மொத்தமாக எங்களுக்கு மட்டும்தானே செய்கிறேன். 3 ப்ராப் தான் நான் செஞ்சுருந்தேன். ஒன் அண்ட் ஆஃப் 2 ப்ராப் ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். நான் வந்து எக்ஸ்ட்ரா ஆனியன், லெமன், கோஸ் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சாஸஸ் வந்து உங்களோட ஆப்ஷனுக்கு தான். நான் வந்து உங்களுக்காக காட்டணுன்றதுக்காக ஒன்றுத்துக்கு மட்டும் எல்லா சாஸும் போட்டேன். செகண்ட், தேர்டுக்கெலாம் நான் சாஸஸ் யூஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி சப்பாத்தி மேலே நல்லா எக்கு ஊற்றி அதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் சிம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இல்லைனா அடியில் மட்டும் காந்து போயிடும். அதுக்கப்புறம் ஸ்லோவாக இந்த மாதிரி திருப்புங்க, இல்லைனா ஃபுல்லாக தெரிச்சிடும் முட்டை. நல்லா ஹோல்ட் பண்ணி ஸ்லோவாக 2 சைடும் குக் பண்ணி எடுத்திங்கன்னா எக்கும் நல்லா குக் ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சு ரோலுக்கு. ஸோ இதை எடுத்து வச்சுட்டு இப்போ நம்மளோட ஸ்ப்ரெட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து தந்தூரி மயோ என்கிட்ட இருக்கிறதுனால நான் அதை ஆட் பண்ணேன். உங்கள் இஷ்டப்படி நீங்கள் வந்து இதில் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். டிப்ஸு இல்லை எதுவுமே வேணாம் அப்படின்னா கர்டு ஆட் பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும். இல்லை வெறும் மின்ட் சட்னி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ நான் அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த மிக்ஸ் அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆனியன், அதுக்கப்புறம் கோஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எது அதிகமாக வேணுமோ அது ஆட் பண்ணுவோம். இந்த மின்ட் சட்னி நல்லா காரமாக சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் 2 எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னா இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ரோலோட ஸ்டஃபிங் எல்லாம் ரெடி. இப்போ நம்ம வந்து அழகாக ரோல் பண்ணி எடுத்துடலாம். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்துச்சுன்னா அதை வச்சு ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. சென்டரில் கட் பண்ணிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ஹெல்தியான ப்ரோட்டீன் ஃப்ராங்கி ரெடி. இது ஃப்ராங்கின்னு சொல்லலாம், wrapன்னு சொல்லலாம், நம்ம வைக்கிறது தான் பேர். ஆனால் கண்டிப்பாக சூப்பராக